என்ன ஃபோட்டோ எடுத்து டிக்கெட்டில் போடுவீங்களே. என்ன கப்பல்ஸ் இவங்களை மட்டும் போகிறீங்க, எங்களை பார்த்தா சிரிக்கிறீங்க. நாங்கள் சொன்னோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வந்த மாதிரி கரண்ட் இல்லை. அண்ணா இருக்குண்ணா, ஒன்றா விடுங்கடா இருடா. அதான் பிரேக்கப் போடுறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒய்கே வைப் சேனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த பாய்ஸ் ட்ரிப்போட எபிசோட் 3. லாஸ்ட் 2 எபிசோட் நீங்கள் பார்க்கலாம், வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம எப்படி கிளம்பி மூணார் வந்தோம், மூணார்லேருந்து அங்கே கயாக்கிலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஸோ அதை முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி நம்ம மரியூர் வந்துட்டோம். மரியூரில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஜிப்லைன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அங்கே ஜிப்லைன் வந்திருந்தோம். நான் ஷோராக சொல்கிறாங்க ஐஸ், இது வந்து செம்ம என்டர்டெய்னிங்காக ஃபன்னாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க பாதி பேர் வந்து ஜிப்லைன்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நானே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அண்ட் எவ்வளோ அமௌண்ட் அவங்க சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோட எண்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். இந்த மாதிரி என்ன ஃபோட்டோ எடுத்து டிக்கெட்டில் போடுவீங்களே. என்ன கப்பல்ஸ் இவங்களை மட்டும் போகிறீங்க, எங்களை பார்த்தா சிரிக்கிறீங்க. நாங்கள் சொன்னோம் நீங்கள் கப்பல் ரைட்டில் போகிறீங்க. அப்போ கூட பாரு, கப்பல் ரைட் சொன்னால் போடுவாரா. ஜிப்லைன் போகலான்னு வந்திருக்கோம். ஒரு பர்சனுக்கு வந்து 500 ருபீஸு டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் ஒரு ரேட் கேட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மறையூரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி இதுன்னு பார்ப்போம். டிக்கெட் மச்சா எடுத்துக்கலாம், 5 டிக்கெட் இதையும் கூட சேர்த்து வச்சு கூட போடுங்க. நம்ம சேனலில் போட்டு விடுவோம். அதனால ஸ்லிப்பரில் போடலாம்ல ப்ரோ. நீங்கள் வருவீங்களா கூட என்ன ப்ரோ? நாங்கள் தவிர போயிடுவோம் ப்ரோ. குழந்தைகளா குழந்தைங்களாம் ப்ரோ கூப்பிட்டு போவோம். உங்களை பார்த்தா உங்களுக்கு 2-3 குழந்தைங்க இருக்கும் போல. அப்படி இருக்கீங்க. ஆண்டி வச்சுருக்கான் ஆண்டி ஒன்றும் கூட இவனை பிடிச்சிக்கோங்க லைட்டா. விட்ருங்க விட்ருங்க, அப்படி விட்ருங்க. மலைக்கு முன்னாடி டபுளாக விட்ருங்க. கேப் அப்படி போட்டுருக்கண்ணே. அது மழை வரும் போல். இது எங்களை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் ஒரு 2 வாட்டி. போகிறது இது வர்றது அதுங்களா? இல்லை, போகிறது மேலே வர்றது இது கீழே. உட்கார வச்சுன்னு போகிறது நினச்சேன். சிரஞ்சி சொல்ல, ஐயா நான் விட்டுருமா, எங்கள் அம்மா எங்கே போனாங்க தெரியல. சிரேஷ் சொல்கிறேன் அச்சா. சிரஞ்சீவி அடுத்தது ஜம்பிங் இருக்கும்ல. சூப்பர் மேன் ஜெட்டி போட்ட ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வந்த மாதிரி கரண்ட் இல்லைல்ல. கரண்ட் இல்லை மச்சான். எங்கே ஹெல்மெட் போடல. ஹெல்மெட் போட்டு வா, மேலே போகலாங்களா? அப்படியே மேலே ஏங்க பாடுறா. ஏய் இதெல்லாம் தான் இருக்கு. அல்ல வேறு வேறு ரகம் கவர் பண்ணியா அவரு? போடலாம்ல, யூடியூப்ல எடுத்து போட்டுடலாம். யூடியூப் போடலாம்ல. போட்டுறேன். இது வந்து மறையூரில் இருக்கு. முன்னாடி 5 வருஷம் முன்னாடி வர ஆரம்பிச்சோம்டா மறையூர் காலத்துக்கு. வருஷம் வந்து நூறு அத்தோட. அங்கே பார்த்தியா? ஆல்ரெடி போனியா? சைலண்டாக லெவலில் முடிச்சுக்கிறான்டா அந்த பையன். நானும் இலகில போனேன். இலகில இவ்வளோ பெருசு இல்லை கோகுல். யார் பேச போறீங்க? எங்கள் தலையை அனுப்பிச்சி விடுங்க. தலை தலை யாரு காட்டு தலை. ஸோ 2 போகலாமா? சைஸ் 4 வா, 2 போகலாம். அண்ணா இருக்குண்ணா, ஒன்றா விடுங்கடா இருடா. அதான்
ரோட்ல கை வைக்காத. எப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானா. ஏலகிரி அண்ணா திருப்பி அனுப்பிச்சு விட்றீங்க. இருக்கு ஒரு நிமிஷம் இருக்குடா. பயமாதாடா இருக்கு. ஏலகிரியில மொக்கையா இருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லா த்ரில்லா தான் இருக்கு. நீ எடுத்தா வீடியோ? நான் எடுத்துருக்கேன் வீடியோ. நீ எடுத்துக்கிறியா ஃபோனு? இப்போ நீ எடுத்துக்கிறியா ஃபோனு? இந்த ஃபோன் தான் அங்கே ரெண்டு. பிரேக்கப் போடுறா, பிரேக் போடுறா, போடுறா தம்பி பிரேக்கு. ரெக்கார்ட் தான் இருக்கு. இது வேற லெவலில் இருக்கடா டே எக்ஸ்பீரியன்ஸு. டபுளாகவே போகலாண்ணா. ஏய் சிங்கிளாக போகலாம்டா. இல்லை நீ ஃபஸ்ட்டு யாரா போயிடுங்க. நீ இப்போ மச்சான் வர வீடியோ எடுக்கிறியா? தெரிஞ்சிவி மச்சான் எனக்கு லேண்ட்ஸ்கேப் எடுறியா மட்டும்? ஆமாம் லேண்ட்ஸ்கேப் எடு. சைடை திருப்பி எடு. ஆமாம் இங்கே டபுளாக போகிறாங்க. மச்சான் நான் ஃபோன் எடுத்துன்னு போகிறேன். ஓகே நான் போகிற வீடியோ எடுண்ணா. என் ஃபோன் வச்சுக்கோ பத்திரமா. நானும் தினேஷ் போகிறேன். இப்போது நீ வரும்போது நான் எடுக்கிறேன் அவனை. பேக்ல போட்டுக்கண்ணா. ஆமாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போட்டோம்ல. ஃப்ரண்ட்டில் போட்டுக்கண்ணா. நீ பேக்கில் போட்டு. பேக்கில் போட்டுட்டுமா? போயிட்டு வரேன். பாய் 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 பாய். சரியா? 1 2 போகலாம். 1 2 3 போகலாமா ப்ரோ? நீங்கள் காலை தூக்குங்க. என்ன ப்ரோ தொங்க விட்டுனுக்கிறீங்க? அட விடுங்க தலைவா. ஓகே தானே? போகிறோம் போகிறோம். விட்டுரும். ரொம்ப நல்லா இருங்க. கரெக்டாக புரியுது போறீங்க. அவனா பஸ்ல வந்துடுவாரு சாலியாரு. அவர் பாரு கையில் வச்சுக்கிறாரு. அவர் க்ளவுஸ் வச்சுக்கிறாரு.
அண்ட் ஒரு வழியாக எல்லாமே வந்து ஜிப்லைனில் வந்து போயிட்டு வந்தாச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ஜிப்லைனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 500 rupees. நாங்கள் போகும்போது அங்கே வந்து யாருமே கூட்டமே இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஆஃப் த அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் கேட்டிருந்தோம் அவர்கிட்ட. ஸோ அது நாங்களும் வந்து யூடியூபர் அப்படின்னு சொன்னதுனால அதனால் எங்களுக்கு வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஏன்னா அந்த டைமில் வந்து யாருமே ஆளுங்களும் இல்லை, பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ அதனால் அமௌண்ட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் வந்து பர் ஹெட்டுக்கு 250 பே பண்ணிவிட்டு போயிட்டு வந்தோம். ஆனால் ஆக்சுவலி பர் ஹெட்டுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees. இப்போது நாங்கள் போய் கரெக்டாக ஒரு 2024 போனோம். அண்ட் அந்த மே மந்த் மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா டிக்கெட் இன்னும் ஹையாக இருக்கலாம். மேபி நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கேட்டாங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.